ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்ஐசியில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எல்ஐசியில் இருக்கிற அமிர்தபால் அப்படின்னு சொல்லக்கூடிய டேபிள் நம்பர் 774 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த எல்ஐசியில் இருக்கிற இந்த அமிர்தபால் ஸ்கீம்னா என்ன, எதுக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க, எதை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சரை நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க, ஸோ அவங்களுடைய செக்யூர் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது குழந்தைங்களுடைய எஜுகேஷன் அல்லது மேரேஜ், ஸோ இந்தமாரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ தாராளமாக இந்த எல்ஐசியில் இருக்கிற அமிர்தபால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிவன் கேரண்டட் மணி வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் அடிஷ்னல் போனஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ஸில் வந்து பிளான் பண்ணலாம், ஸோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தையுடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 0லிருந்து 13 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸோ பேரண்ட் அல்லது கார்டியன் பை திஸ் பிளான் இன் சைல்டு நேம், ஸோ அதாவது நீங்கள் கார்டியன் அல்லது பேரண்ட் யாருன்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து வாங்கலாம், அவங்களுடைய குழந்தைங்களுடைய நேமில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக அதாவது 0லிருந்து 13 வயசு தான் இதுக்கான லிமிட். ஸோ இதில் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குழந்தையுடைய டியூரேஷன்ஸ் வந்து 25 இயர்ஸாக இருக்கும். ஸோ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சம் அஷ்யூர்டு என்ன, சம் அஷ்யூர்டு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கேரண்டடாக நம்ம பர்டிகுலராக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான், அந்த கேரண்டடாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் இந்த சம் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சம் அஷ்யூர்டு அப்படின்னா, ஸோ 2 லேக்லேருந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இதில் சூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒரு 5 லேக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 5 லேக்ஸுக்கு வந்து மெச்சூர்டாக உங்களுக்கு வந்து 100% வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான், அந்த 25 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் அந்த சம் அஷ்யூர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 5 லேக்ஸ் வந்து சம் அஷ்யூர்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இயர்லி ப்ரீமியமாக பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 20,000 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த கேரண்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து 5 லேக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 5 லேக்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ இந்த அமௌண்ட்டோட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் போனஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் நீங்கள் 5 லேக்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20,000 ரூபாய் வரும். ஸோ 10 லேக்ஸ் சூஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அப்படியே டபுள் பேமெண்ட்டாக உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகும். ஸோ அதுதான் ஸோ சம் அஷ்யூர்டு அப்படின்னா, ஸோ நம்ம கேரண்டாக கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் அந்த சம் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ப்ரீமியம் 20,000 வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சம் அஷ்யூர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் அந்த சம் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம சூஸ் பண்ணுற சம் அஷ்யூர்டு, அதுக்கேற்ற போல் ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் நம்மளுக்கு இன்கம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டட் அடிஷன். ஸோ அடுத்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு போனஸ் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா கேரண்டட் அடிஷன். ஸோ இந்த கேரண்டட் அடிஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்ஐசி ஆட் எக்ஸ்ட்ரா மணி எவ்ரி இயர் பேஸ்ட் ஆன் யுவர் சம் அஷ்யூர்டு. ஸோ சம் அஷ்யூர்டுக்கு பேஸ் பண்ணி ஒரு போனஸ் வேல்யூ வந்து எல்ஐசி வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டு எவ்ரி இயர் நம்முடைய அந்த சம் அஷ்யூர்டு வேல்யூவோட ஆட் ஆகும். ஸோ 5 லட்ச ரூபானா அந்த 5 லட்ச ரூபாய்க்குள்ளே என்ன வேல்யூ தராங்களோ அந்த வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த போனஸ் இன்க்ரீஸ் யுவர் டோட்டல் பே அவுட் அட் எண்ட் ஆஃப் தி 10. ஸோ உங்களுடைய சம் அஷ்யூர்டு வேல்யூ ஸோ ப்ளஸ் இந்த போனஸ் வேல்யூ, ஸோ ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூவை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போது எப்படி நம்ம இந்த கேரண்டட் அடிஷன் வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவ் டு கால்குலேட் இந்த கேரண்டட் அடிஷன்ஸ். ஸோ சம் அஷ்யூர்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 5 லேக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேரண்டட் அடிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்ஐசி உங்களுடைய சம் அஷ்யூர்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளே என்ன வேல்யூ வேணாலும் செட் பண்ணுவாங்க. ஸோ 5 லேக்ஸுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக நான் சூஸ் பண்ணது வந்து 50 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 50 ரூபாய் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் கணக்கு. ஸோ அப்போது 5 லேக்ஸ் டிவைடட் பை 100. ஸோ 5 லேக்ஸ் டிவைட் பை 100 இன்ட்டு 50 ரூபா. ஸோ 1000 ரூபாய்க்கு 50 ரூபா. ஸோ இப்போது 5 லட்ச ரூபாயில் நம்மளுக்கு எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 500 இருக்கும். ஸோ 500 இன்ட்டு 50. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து
எவ்வளோ வரும் அப்படின்னா 25,000 வந்து நம்மளுக்கு வந்து கால்குலேஷன், அதாவது ஒரு வருஷத்துக்கு போனஸ் வேல்யூவாக 25,000 ஆட் ஆகும். ஸோ இந்த 25,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போனஸ் வேல்யூ சம் அஷ்யூர்டோட ரெகுலராக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 25 ஆடட் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு இந்த 25 வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக ஆட் ஆகிட்டே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ சம் அஷ்யூர்டும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஆனால் இந்த போனஸ் வேல்யூ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டு நம்மளுக்கு வந்து டோட்டல் கேரண்டி அடிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ஒரு வருஷத்துக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அந்த 5 lakhsோட 25,000 ஆட் ஆகும். ப்ளஸ் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 20 வருஷத்துக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு கேரண்டி போனஸ் வேல்யூவில் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 5 lakhs. ஸோ டோட்டல் மெச்சூர்டு வேல்யூவாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டாக 5 lakhs வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கேரண்டட் அடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த போனஸ் வேல்யூ வந்து 5 lakhs கிடைக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs. ஸோ இதுதான் இந்த நம்மளுக்கு மெச்சூர்டு வேல்யூவாக நீங்கள் இந்த 5 lakhs சம் அஷ்யூர்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேல்யூ தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து ப்ரீமியம் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரெகுலராக ப்ரீமியம் வந்து பே பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த ப்ரீமியம் வந்து 20,000 இன்ட்டு 20 வருஷத்துக்கு நீங்கள் ரெகுலராக பே பண்ணணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 லட்ச ரூபா பே பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் கேரண்டட் அடிஷன்ஸ் வந்து சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 lakhs. ஸோ நீங்கள் பே பண்ணது 4 lakhs. ஸோ சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் கேரண்டி அடிஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 lakhs. ஸோ எல்லாமே உங்களுடைய சம் அஷ்யூர்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய போனஸ் வேல்யூவும் இருக்கும், உங்களுடைய ப்ரீமியம் வேல்யூவும் இருக்கும். ஸோ இந்த சைல்டு, ஸோ வாட் இஸ் த சைல்டு இஸ் இன்கேஸ் எனி ஹேப்பன் சம்திங் சைல்டு அப்படின்னா ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் அப்படின்னா ஸோ குழந்தை ஏஜ் வந்து 8 வயசு ஆகிடுச்சு பிஃபோர் ரிஸ்க் ஸ்டார்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 years பிஃபோர் சைல்டு 8 LIC ரிட்டன் ஆல் ப்ரீமியம் பெய்டு. அதாவது குழந்தை வந்து 8 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனி ஹேப்பன் சம்திங் அப்படின்னா ஸோ அவங்க பே பண்ண ப்ரீமியம் வேல்யூ வந்து ஸோ இதில் ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகிறதே 18 yearsலேருந்து தான் ரிஸ்க் கவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி அதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு எதனா சம்திங் ஆப்பன் அப்படி ஆகிடுச்சுன்னா ஸோ அவங்க என்னென்ன ப்ரீமியம் பே பண்ணாங்களோ அந்த வேல்யூ எல்லாமே அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதுவே ஸோ 18 years கம்ப்ளீட் ஆகி ஸோ ரிஸ்க் அந்த எனி ஆப்பன் சம்திங் குழந்தைக்கு எதனா ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்க என்ன சம் அஷ்யூர்டு வேல்யூ வந்து சூஸ் பண்ணாங்களோ அந்த 5 lakhs வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ ப்ரீமியம் வேவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுடைய பேரண்ட்டுக்கு எதுனா ஆப்பன் சம்திங் அப்படின்னா ஸோ அந்த குழந்தைங்க வந்து அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே வேவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.